வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஜாதகப்படி சரியான துணை அமையாதவர்கள் யார், நம்ம ஜாதகப்படியே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இவ்வளோதான் கொடுப்பன அப்படின்னு இருந்தால் நம்ம எவ்வளோதான் வலைவீசி தேர்னாலையும் நமக்கு ஒரு ஈக்குவலான ஒரு சரியான துணை அமையாது, அல்லது விருப்பப்பட்ட மாதிரி ஒரு துணை அமையாது. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப அன்பாக இருக்கணும், பொசசிவாக நம்மளை நேசிக்கணும் அப்படின்லாம் நிறைய நினச்சிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துணை அமையாமல் இருக்கும். பணம் பிரச்சனையும் இருக்கும். தேவைப்படும் போது பொருளாதாரம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்தந்த வயசில் இளமையில் வறுமை கொடியது மாதிரி இளமையில் வறுமை, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறது, வீடு வாகனம் அமையாமல் இருக்கிறது முக்கியமான காலகட்டத்தில். நம்ம முடியாத காலகட்டத்தில் வீடு இருந்து வாகனம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை அனுபவிக்க முடிய காலகட்டத்தில் அதெல்லாம் இருக்கணும், அப்போ சந்தோஷமாக இருக்கணும். அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் துணை கிடைக்கணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அனுபவிக்க முடியாத ஒரு நேரத்தில் துணை கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. அல்லது அனுபவிக்க முடிய நேரத்தில் ஒரு நமக்கு ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு துணை அமையிறது, அல்லது ஒரு நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த துணைக்கிட்ட இல்லை அப்படின்னாக்க நம்மளால் வாழவே முடியாது. அல்லது அந்த வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம பிறந்துட்டோம், நமக்கு இவ்வளோதான் கொடுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி தான் நம்ம ஜாதகப்படி இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ஒரு சிம்பிளான விஷயம். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்றது தான் முக்கியம். சுக்கிரன் தான் தனக்கு இணையான துணையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். செல்வம், செல்வாக்கு, செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுனாக்க நமக்கு வரக்கூடிய துணை இணையான துணை வரும். காலத்தே பயிர் செய்கின்ற மாதிரி காலத்தே நமக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும். சீக்கிரமாக அந்த டைமில் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகுறதுனால மகிழ்ச்சியும் கிடைக்கும். இல்லைனா காலம் போன போக்கில் கல்யாணம் ஆகும் வயசாகும் போது, அதனால பெரிய சந்தோஷம் இருக்காது. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆனாலையும் அந்த துணையோட ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். அல்லது நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அந்த துணை இல்லாமல் இருக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஒரு தகுதி குறைவான துணை அமையும் சுக்கிரன் கெட்டு இருந்தாக. சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனாக்க நல்ல வசதியான வாழ்க்கை துணைவர், அழகான வாழ்க்கை துணைவர், அன்பான வாழ்க்கை துணைவர், இப்படி எல்லா வகையிலுமே நல்லா இருக்கும். வெளியில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு காதல் வருது, அல்லது ஒரு எதிர்ப்பாளினர்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல கூட ஒரு நட்பு வருதுன்னா கூட அந்த எதிர்ப்பாளினருடைய நட்பு உறவு நமக்கு நல்லா இருக்கும், அதனால ஆதாயம் இருக்கும். ஆனால் நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வெளியில் உறவுலாம் வரும், எதிர்ப்பாளினுடைய நட்பு கூட வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட கொடுக்கறத நிறுத்திட்டுன்னு வச்சுக்க, நம்ம செலவு பண்ணுறதை நிறுத்திட்டாக அவங்க நம்மளுடைய உறவை கட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லது நம்மக்கிட்ட பொருளாதார ரீதியாக நன்மை அடைகிறவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் நம்மளை தேடி நல்ல உறவுகள் வரும். சுக்கிரன் கெட்டு இருந்தாக நம்மளை தேடி வரும் உறவு, ஆனால் அந்த உறவால் நமக்கு தான் மனதில் பாதிப்பையும் பாதகத்தையும் கொடுக்கும். நாம தான் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம தான் அதுக்கு மெனக்கெடுற மாதிரி இருக்கும். அந்த சைட்லேருந்து எந்த மெனக்கெடலும் இருக்காது, எந்த அன்பும் இருக்காது ஒரிஜினலாக. அதை தான் நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், சுக்கிரனுக்கு இந்த இடம் பகை, சிம்மம், கடகத்திலையும் பகை. இப்போ இந்த சுக்கிரனுக்கு ரெண்டு பக்கமும் பாவ கிரகங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சரியான துணை அமையறதில்ல, அல்லது சரியான காலகட்டத்தில் துணை அமையறதில்ல. இளமையில் வறுமை, அப்படிப்பட்டவர்கள் ஒரு தகுதியான துணையும் அமையறதில்ல. இவங்க நல்ல பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கம்பீரமான நல்ல தோற்றப்பொழிவோடு அழகாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அமைஞ்ச துணை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இவங்களையா கல்யாணம் பண்ணீங்கன்னு 4 பேர் கேட்குற மாதிரி ஒரு துணை அமையும். சரி, அப்படியே இருந்தாலும் அவங்க உண்மையாக நேசிச்சாங்கன்னா பரவாயில்ல, அந்த நேசிப்புன்றதும் அவங்க கிட்ட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே சுக்கிரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்க இங்கே சுக்கிரன் பகை கேதுவோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் இங்கே இருந்து இது தேய்பிரை சந்திரனாக இருக்குது. சூரியனை பொறுத்தவரை அரைப்பாவர் தான். அந்த வகையில் தொடர்புகள்லாம் வரும், பெண்களுடைய நட்பு வரும், பெண்களுடைய தொடர்பு வரும், கல்யாணம் ஆகும், எல்லாமே நடக்கும். ஆனால் அவங்களால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அவர்களால் பெருசாக மகிழ்ச்சி அடைய முடியாது. அந்த சரியான துணை அமையாது ஜாதகப்படி. அதுதான் பிரச்சனையே. சரியான துணை அமையாமல் வாழ்நாள் முழுக்க ஒரு மன வருத்தத்தோடு வாழணும். இல்லைன்னா பிரிந்து 2ஆம் தாரம் இந்த மாதிரி சில பேருக்கு ஏற்படும். இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த 2ஆம் தாரம் அமையிறதுமே ஒரு பிரச்சனைக்குரிய அல்லது தகுதி குறைவான
அல்லது வசதி வாய்ப்பு இல்லாத அல்லது நேசிக்காத ஒரு வாழ்க்கை துணைவர் அமைந்து அதன் மூலம் மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். நம்ம ஜாதகத்துல இங்க சிம்மத்துல சுக்கிரன் இருந்து இப்படி ரெண்டு பக்கமும் பாவகிரகம் இருக்குன்னாங்க. இது இப்படிதான் இருக்கணும்னு இல்லை. இங்க சனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து சனி இருக்கு, அஸ்தங்கமாயிருக்கு. இங்க சந்திரனோட வந்து வேற கிரகத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த சந்திரனோட செவ்வாய் இருக்கு அப்படின்னாலையும் இது கடுமையான பிரச்சனையை கொடுக்கும். பெரிய அளவுக்கு நன்மை இல்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது சிம்மத்தில் சுக்கிரன் இருந்து இந்த ரெண்டு பக்கமும் பாவகிரகம், ரெண்டு முன்னாடியும் பாவகிரகம் இருக்கு, பின்னாடியும் பாவகிரகம் இருக்குன்னாக அது வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல துணையை அமையாது. சரி, இந்த இடத்துல பகை வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு, ஆனால் ரெண்டு பக்கமும் பாவகிரகமும் இல்லை, எந்த கிரகமும் இல்லை, ரெண்டு பக்கமும் காலியாக தான் இருக்கு. அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 50-50ன்ற மாதிரி ஓரளவுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா தான் போகும். ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அதாவது இப்படி இருந்தாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் கடுமையான பாவிகள் இருந்துடுறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே சனி இருக்கு, இங்கே சனி இருக்கு, இங்கே செவ்வாய் இருக்கு, ராசிலேயே செவ்வாயின்னு வச்சிங்களேன். சந்திரன்றது தேய்பிரை சந்திரனாக போயிடுது. தேய்பிரை சந்திரன் வந்து பாவகிரகம் தான். அப்போது இங்கே சந்திரன் செவ்வாய் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மேரேஜ் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். மேரேஜ் ஆனாலையும் அந்த மேரேஜ் வாழ்க்கையில் பெருசாக சந்தோஷத்தை காண முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்திடும். சரி, இப்போ வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கு, அதாவது கடகத்தில் சுக்கிரன் இருந்தாலையும் பகை வீடு. இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சிங்களேன், கடகத்தில் சுக்கிரன் இருக்கு. இந்த வீட்டின் அதிபதி சந்திரன் வந்து இங்க இருக்கிறாரு. இது வந்து தேய்பிரை சந்திரனா போயிடுது. இங்க வந்து சூரியன், சனி, ராகு போன்ற கிரகங்கள்லாம் இருக்கு. அப்படின்னாலையும் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சரியான துணை கிடைக்கிறதுல, அதே போல காலத்தே கல்யாணம் ஆகிறது லேட் ஆகும். யார்கிட்ட பழகினாலையும் எதிர்ப்பாளினர்கிட்ட பழகினாலையும் இவங்களுக்கு தான் பணம் நஷ்டம் ஆகும். இவங்க தான் நிறைய நேசிப்பாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பாளினர் வரவு வர்றவர்களும் கூட அன்பா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிங்கும் இருக்காது போயிடும். அதுதான் ஒன்று. சப்போஸ் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்திரன் இருக்கு சுக்கிரனுக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ராகு, சூரியன், சனிலாம் இருக்கு அப்படின்னாக்க அதுவுமே ஒரு கடுமையான பாபத்துவம் தான். சுக்கிரன் கெட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் வந்து இங்கே கடகத்தில் பகை. இந்த இடத்துல இருந்தாலையும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கிறதில்ல. எதிர்ப்பாளினரால் நன்மை அடையிறதில்ல, சரியான வாழ்க்கை துணை அமையறதில்ல, சரியான எதிர்ப்பாளினர் நட்பு அமையறதில்ல, சரியான அப்படி சரியானதாக அமையுதுன்னா அவங்க காலத்துக்கு அமையறதில்ல. 60 வயசுக்கு பின்னாடி ஒரு துணை கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த துணை நல்லா தான் இருக்கு, ஆனால் அன்பு மட்டும்தான் பெற முடியும். உடல் அளவில் எந்த சுகத்தையுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை காலகட்டத்தில் ஒரு நல்ல துணை அமைஞ்சு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அந்த மாதிரியும் சில பேருக்கு அமைஞ்சிடும். சில பேருக்கு அமையும் சின்ன வயசுலேயே கூட, ஆனால் அதனால ஒன்றும் பெருசாக மகிழ்ச்சி இல்லாது இருக்கும், நிரந்தரம் இல்லாத ஒரு துணையா இருக்கும். இப்படியும் அமைஞ்சிருது. ஸோ இவங்களுக்கு எத்தனை முறை தாரம் அமைஞ்சாலையும், ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் அமைந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளோ நட்புகளோ ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டாலும் அவற்றால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாக அவற்றால் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை அடையிறதில்ல. ஆனால் அதில் ஒரு விதி விலக்கு இருக்கு. சரி, இப்படி இருக்குங்க, சுக்கிரனுக்கு இங்க இருந்து புதன் வந்து இப்படி பார்க்குதுன்னு வச்சிங்களேன், புதனுடைய பார்வை இருக்கு அல்லது புதனுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் லேட் ஆனாலும் ஒரு லேட்டஸ்டான ஒரு நல்ல துணை அமைஞ்சிடும். ஒரு விதி விலக்கும் இருக்கும். ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு விதி தான் நம்ம வச்சுக்கிட்டு பலனும் முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? இதுக்கு ஒரு சுபகிரகத்தோட பார்வை, தனித்த புதனுடைய பார்வை இருந்தால் பாசிட்டிவான விஷயம்தான். அல்லது லக்ன சுபருடைய பார்வை இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம்தான். பாக்கியாதிபதியாக வந்துடுறாரு, இதே சுக்கிரன் பாக்கியாதிபதியாக வந்துடுறாரு, புதனோட பார்வையில் இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவான விஷயமா போயிடும். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம்னு வச்சிங்களேன், இதுக்கு வந்து பாக்கியாதிபதி யாரு அப்படின்னா 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். 9ஆம் அதிபதி சூரியன் இங்க ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னு வச்சிங்களேன். தனுசு லக்னத்துக்கு 9க்குரியவன் ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி நல்லா இருக்காரு, சுக்கிரனுக்கும் புதன் பார்வை இருக்கு, ஏழுக்குடியினுடைய பார்வை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை துணைவரே அமைஞ்சிருவாங்க. இது வந்து விதி விலக்கு. இப்போ இன்னொரு விதி விலக்கையும் பார்க்கலாம். இப்போ சுபகிரக சந்திரன் வச்சிங்களேன், இது சந்திரன் வந்து சுபகிரகம், அதாவது வளர்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில சுக்கிரன் இருக்கு அப்படின்னாலையும் அது விதி விலக்கு தான். அப்போ அவங்களுக்கு நல்ல துணை தான் அமையும், காதல் கூட ஏற்பட்டு கல்யாணம் ஆகிடும். அல்லது இதே சந்திரன் வந்து இங்கே இல்லாம இங்க ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுக்க, இங்க சந்திரன் இருக்கு, இங்க சனி இருக்குன்னு வச்சுக்கலாம்.
2 பக்கமும் இந்த பக்கம் இந்த சனி இதை எடுத்துடலாம். இந்த சனி எடுத்துட்டு இங்கே சூரியன் ராகு, இந்த கட்டத்தில் சனி இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சந்திரனும் சுக்கிரனும் இருக்குது. சந்திரனும் சுக்கிரனும் இருக்குது. இங்கே வளர்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை சந்திரன் வந்து சுபகிரகம். இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. ஆனால் 2 பக்கமும் பாவகிரகம் இருக்குது. இதுவுமே விதி விலக்கு தான். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல துணையே அமையும். காதல் கல்யாணம் கூட ஆகிடும். எதிர்பாலினால் லாபங்கள் ஏற்படும். இப்போ சப்போஸ் சந்திரன் இல்லை, புதன் இருக்குன்னு வச்சிங்களா, புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு, இங்கே சந்திரன் இருக்குன்னு வச்சிங்களா, சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்குன்னா அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிடும். எதிர்பாலினரால் ஆதாயங்கள் ஏற்படும். சரியான துணையே, அழகான துணையே அமையக்கூடிய வாய்ப்புண்டு. இதெல்லாம் விதி விலக்குகள். ஸோ ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த ஒரு முடிவும் சொல்லிட முடியாது. அதை வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையும், அதே போல் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, திருமண பந்தத்தில் பிரிவுகள், அதனால் வரக்கூடிய இஷ்யூஸு, காதல் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இஷ்யூஸு, அல்லது சில பேருக்கு வந்து எதிர்பாலின் உறவு வருமா வராதா, இப்படி நிறைய விஷயத்துக்கு சம்மந்தமாக தான் நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். நம்மகிட்ட பர்சனல் கன்சல்டேஷனும் அது சார்ந்து தான் நம்ம நிறையவே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதற்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் இந்த மாதிரி சுக்கிர தோஷம் பேர் இதுக்கு, சுக்கிரன் கெட்டு இருந்து விதிவிலக்கும் இல்லைனாக, இந்த மாதிரி கிரகங்கள் பார்வை இல்லை, பாக்கியாதிபதி ஆட்சி பெறலை, பாக்கியாதிபதியோட சேரலை, அல்லது சுபகிரகத்தோட பார்வை இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து சுக்கிரதோஷம். சுக்கிரதோஷம் உள்ளவங்க கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. அது வந்து வெள்ளிக்கிழமையில போனோம். வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னாக்க காலையில் 6 to 7 சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே சமயத்தில் 6 சுமங்கலி பெண்களுக்கு புடவை, ஜாக்கெட்டு, மஞ்சள் கயிறு, குங்குமம் போட்டு பழங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து தாம்பூலத்தில் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7க்கு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாலோ அல்லது மோரோ கொடுத்துட்டு இதை தானமாக கொடுக்குறீங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்கனாலையும் ஒரு நல்ல துணையே அமையும். இந்த சுக்கிர தோஷம் உள்ளவங்க வந்து ஸ்ரீரங்கம் படுத்திருக்க ரங்கநாதர் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். அடிக்கடி போயிட்டு வாங்க. சக்கரத்தார்வால் வழிபாடு, படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு செய்கிறது, அங்கே நடக்கக்கூடிய சேர்த்தி சேவை செய்கிறாங்க வருஷம் ஒரு முறை. அது எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் கலந்துக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த சுக்கிர தோஷத்தை விளக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த தோஷம் குறையுதுன்னா நமக்கு ஒரு நல்ல துணையை அமையறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். அப்போது விதி விலக்கு இருந்தால் நீங்கள் வந்து இதெல்லாம் போக தேவையில்லை. விதி விலக்கு இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து இந்த சுக்கிரன் கெட்டு இருந்து தோஷமாக இருக்குன்னாக அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்க்கை துணை சரியாக அமைவதில்லை. சரியான துணை கிடைக்காதவர்களாகவே அவங்க இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.